சிலருக்கு தந்தையாகக்கூடிய பாக்கியங்கள், திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் உச்சமாகிறார் 15ஆம் தேதிக்கு பிறகு. நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவதற்கான அமைப்புகள் இப்போது கிடைக்கும். சிறு குழந்தைகள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், குழந்தைலாம் பிறந்திருக்குதுங்க, இன்னும் பேச ஆரம்பிக்கல, நடக்க ஆரம்பிக்கலன்னு சிறு குழந்தைகளிடம் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் வருத்தமான சில விஷயங்களை வைத்து ராசி குருவின் இருப்பால சுபத்துவமாக இருக்கின்றதுனால கடந்த காலத்தில் நோய் நொடி இருந்தவங்க சில விஷயங்கள்ல நம்ம மீறின சில விஷயங்கள் இருக்கு. மிதுனத்தினர் எல்லோருக்கும் சம்மதிக்காத ஒன்று, அம்மா சம்மதிக்கலை, அக்கா சம்மதிக்கலை, தங்கச்சி சம்மதிக்கலை, ஒய்ஃபே ஒத்துக்க மாட்டேன்றாங்க, என் புள்ள ஒத்துக்க மாட்டேன்றான், வயதுக்கு மீறின ஒரு விஷயத்தை புள்ள செய்து கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய அனுமதிகளை கிடைக்காதவர்கள் எல்லோருக்குமே, சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாவாக்கள் இருந்தவர்கள், வழக்கு நமக்கு சாதகமாக மாற மாட்டேங்குதே, இப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படி போய்கிட்டு இருக்கேன்னு நினச்சவங்க, குறிப்பாக கிரெடிட் கார்டு கேஸில் போய் மாட்டிக்கிட்டாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9, 10ஆம் இடங்களில் இப்போது இருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் 25 நாட்களுக்கு மார்ச் மாதம் முழுவதும் 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியும் குருவின் பார்வை, ராசிநாதனும் குருவின் பார்வை. ராசிநாதன் ராகுவோட சேர்றதுனால ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. மார்ச் மாதம் சந்தோஷமான மாதமாகவே இந்த மாதம் அமையும். என்ன ஒன்று, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உள்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைப்பீங்க. வயதானவர்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய ஆசை வரும். ஸ்ரீ மகாபெரியவருடைய அதிஷ்டானத்தை பார்த்துடணும், ஒரு தடவையாவது போய் பார்த்துடணுன்ற எண்ணங்கள்லாம் பெரிய அளவில் நிறைய பேருக்கு மேலோங்கும். ரமணாசிரமம் போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும், அந்த சித்தரை பார்க்கணும், அல்லது திருப்பதி வேங்கடவன் மலை குனிய நிற்கிறான் பாருங்க, மலையே குனிஞ்சுக்கிட்டு அவன் காலடிக்கு கீழே நிற்கிது, அவன் அதைவிட பெரியவன் என்கின்ற அர்த்தத்தில் தான் மலை குனிய நின்ற வேங்கடவன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு ஏற்பட்டது இல்லையா? அந்த பெருமானை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு டக்குன்னு அப்படியே கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வ தரிசனங்கள் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இருக்குதுங்க. சிலருக்கு ஆன்மீக ஏற்பாடுகள், ஆன்மீக அமைப்புகளில் சிலருக்கு பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். தெய்வ திருப்பணியின் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு டொனேஷன் வாங்குகிறேன், அதுக்கு இது வாங்குகிறேன், இதுக்கு அது வாங்குகிறேன் என்கின்ற மாதிரியாக தானே வாலண்டியராக சில கோவில் திருப்பணிகளை நீங்கள் செய்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. மற்றபடி சிலருக்கு தந்தையாகக்கூடிய பாக்கியங்கள், திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் உச்சமாகிறார் 15ஆம் தேதிக்கு பிறகு. நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவதற்கான அமைப்புகள் இப்போது கிடைக்கும். சிலருக்கு அப்படியே அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள், தடைப்பட்ட பாக்கியங்கள், சிறு குழந்தைகள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், குழந்தைலாம் பிறந்திருக்குதுங்க, இன்னும் பேச ஆரம்பிக்கல, நடக்க ஆரம்பிக்கலன்னு சிறு குழந்தைகளிடம் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் வருத்தமான சில விஷயங்களை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அம்மா அப்பாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த அம்மாவும் அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியான அத்தனை நம்பிக்கைகளும் உருவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. டேலண்டட் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனமான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, பட்டம் போன்றவைகள், சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன, இந்த மிதுன ராசிக்காரர்கள்னாலே பொதுவாகவே புத்திசாலிகள்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதிலும் குறிப்பாக கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் ஏதாவது அபிலாஷைகள், ஆசைகள், அனுமதி மறக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த தடவை நீங்கள் சாதுரியமாக, சாமர்த்தியமாக, உங்களுக்கு சாதகமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. 9ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. ராசி குருவின் இருப்பால் சுபத்துவமாக இருக்கின்றதுனால கடந்த காலத்தில் நோய் நொடி இருந்தவங்க சில விஷயங்களில் நம்ம மீறின சில விஷயங்கள் இருக்குது. கடனும் நோயும் நம்மளை மீறின சில விஷயங்கள் டக்குன்னு அடைச்சிட முடியாது இல்லையா? இந்த மாதிரி நம்மை மீறின விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக, நமக்குள் கட்டுக்கு அடங்கி இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மிதுனத்தினர் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். கடகம்,
கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் மார்ச் மாதம் முழுக்கவே உண்டு. ராஜயோகாதிபதியான சூரியனும் செவ்வாயும் மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கறது, கடந்த காலத்தில் இழப்புகளை அப்படியே நிவர்த்தி பண்ணிக்கிறது. போன வருஷம் ஃபுல்லாக எனக்கு 1 லட்சம் போச்சு, 10,000 போச்சு, 50,000 போச்சு, 10 லட்சம் போச்சுன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே, அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏமாந்த கடகராசிக்காரர்கள் ஒரு 3 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லைன்றது தான் உண்மை. அதுதான் உண்மை. ஆனால் இப்போ ஒரு சில மாதங்களாக ஒரு நம்பிக்கை கீற்று தெரிகிறது. முழுக்க வெளியே வந்துடல, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. போன வருஷம் பட்ட கஷ்டம் மாதிரி இப்போ இல்லை, ஏதோ ஆண்டவன் எனக்கும் கொஞ்சம் கண்ணை திறந்திருக்கிறான்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரியாக முழுமையாக பாதிப்புகளிலிருந்து வெளியே வர முடியாதவர்கள் அனைவருக்குமே அந்த அத்தனை அமைப்புகளும் நல்லா இருக்கக்கூடிய விடியல் நிஜமாகவே வந்துவிட்டு ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து 4 கிரகங்கள் குருவின் பார்வையில் தான் இருக்குது. தூர இடங்கள், அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்கள், சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வேறு இடங்களில் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே நன்மைகள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்தை அடைகிறார். 9ஆம் இடம் கூடுதல் நன்மையை அடைகிறது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் வலிமையாக இருந்தாலே பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சம்மதிக்காத ஒன்று, அம்மா சம்மதிக்கலை, அக்கா சம்மதிக்கலை, தங்கச்சி சம்மதிக்கலை, ஒய்ஃபே ஒத்துக்க மாட்டேன்றாங்க, என் புள்ள ஒத்துக்க மாட்டேன்றான், வயதுக்கு மீறின ஒரு விஷயத்தை புள்ள செய்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஏதேனும் ஒரு விஷயத்தில் பெண்களால் கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய அனுமதிகளை கிடைக்காதவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பெண்களுடைய மனமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதிர்பாராத கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள்லாம் இப்போது கொஞ்சம் பேருக்கு கிடைக்கும். எங்கெங்க கடகராசிக்காரனுக்கு அதிர்ஷ்டம்ன்றதே சும்மா சொல்கிறீங்க, மாதம் மாதம் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே இந்த தடவை ஜோதிடர் சொன்னார், ஏதோ குருஜி சொன்ன மாதிரி கொஞ்சம் டக்குன்னு ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரியாக தன்னை பற்றியே சில விஷயங்களில் ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சில பல கடந்த கால கஷ்டங்கள் எதுவுமே இப்போது கடகராசிக்காரர்கள் யாருக்குமே இருக்காது. சிலருக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைந்திருக்கிறது. கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கூடி குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல பெரிய யோகமான ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. கடந்த காலத்தில் எதெல்லாம் நிறைவேற்றிக்க முடியல, ஒரு கூட்டு முயற்சிகள் இதெல்லாம் பலிக்கலை, வியாபாரத்தில் தொழில் அமைப்புகளில் எதுலேயுமே லாபம் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, பண விஷயங்களில் கொஞ்சம் எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடக்குது. எல்லா விதத்துலேயும் தடங்கள், அதுவும் மக நட்சத்திரக்காரங்க நல்லாவே இல்லை, சொதப்புறீங்க. இளைஞர்கள் எல்லாமே படிப்பில் கவனமே போகலை. எது தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு கடவுள் தந்த ஒரு கொடுப்பினையாக வேதை அமைப்பில் 7ஆம் இடத்துல கிரகங்கள் இன்றைக்கு மொத்தமாக கூடக்கூடியது. 8ல் சனி இருந்தால் 7ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் மூலமாக அவர் அட்டமத்து சனி அப்படியே வேதை அமைப்புகளை அடைஞ்சிடுறார். பாருங்கள், 8ல் கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் கூடியிருக்கிற இந்த அமைப்பு நிச்சயமாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு யோக அமைப்பு. 7, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக வலிமையாக இருக்கிறதும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியோடு மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு உச்ச சுக்கிரன் போய் சேரக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாவாக்கள் இருந்தவர்கள், வழக்கு நமக்கு சாதகமாக மாற மாட்டேங்குதே, இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படி போய்கிட்டு இருக்கேன்னு நினச்சவங்க, குறிப்பாக கிரெடிட் கார்டு கேஸில் போய் மாட்டிக்கிட்டாங்க. சும்மா ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வாங்கினேன், வட்டிக்கு மேலே வட்டி போட்டு குட்டி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு நினச்சி பார்க்க முடியாது அப்படி இருந்துகிட்டு இருக்கு. கார்டே இனிமேல் வாங்க வேணான்ற நினப்புக்கு வந்துட்டேன்ற மாதிரியான சில தொல்லைகளை அனுபவித்தவர்கள், அரசு வேலைக்கு அடிக்கடி பரீட்சை எழுதி ஏமாந்து போனவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து அப்படியே நல்ல விதமாக தீர்வுகள் கிடைக்குங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக பொதுநலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முனிசிபல் கவுன்சிலராக இருக்கின்றவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அதற்கான அடிப்படை அறிமுகங்கள், அடிப்படை நிகழ்வுகள், ஆதாரமாக சில சம்பவங்கள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசினாலே கொஞ்சம் அதிகாரத்தை விரும்பக்கூட ஒரு ராசியாகத்தான் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக ஆரம்பிக்கிறது. 7ஆம் பாவகம் இன்றைக்கு சுபத்துவமாக இருப்பதால் மனைவி வழி நன்மைகள், நண்பர் வழி நன்மைகள், கணவர் வழி நன்மைகள், நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணால நன்மைகளும், பெண்ணாக இருந்தால் ஆணால நன்மைகளும் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. சிலருக்கு அஷ்டமச்சனி நேரத்தில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்காதுன்னுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு இல்லையா? காதலன் காதலி உறவுகள் இப்போது அறிமுகமாகக்கூடிய தன்மை, ஒரு நண்பராகவோ தோழியாகவோ ஒருவர் அறிமுகமாகி இன்னும் 2 வருஷம் கழித்து அவர் கணவராகவோ மனைவியாகவோ மாறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில், மார்ச் மாதத்தில் வெகு சிலருக்கு உண்டு. ஆனால் இப்போவே உங்களுக்கு தெரியாது இவர் எதிர்காலத்தில் நமக்கு உறவாக போகிறார் என்பது தெரியாது. ஏன்னா 7ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. உங்களுடைய 2-11ஆம் அதிபதியான புதன் 7ஆம் பாவகத்தில் மாதம் முழுவதும் உட்கார்ந்து குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறார். சுக்கிரன் உச்சத்தை அடைய போகிறார். ஆகவே ஆண் பெண்ணால் நிம்மதிகள் இருக்கக்கூடிய, சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவகத்தில் குருவின் பார்வை, 6ஆம் பாவகத்தில் 4-5 கிரகங்கள் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே இந்த மாதம் அமையும். 6-10ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன. 2ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்குது. நல்லா சம்பாதிக்கிற மாதம் இந்த மாதம். வருமானம் நல்லா வரும், சம்பள உயர்வு நல்லா வரும். எது புதுசாக எப்படி சம்பாதிக்கலாம், எதில் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு தெளிவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. எதிர்ப்புகள் அடிபணியுங்க, எதிர்ப்புகள் விலகும். செவ்வாயும் ராகுவும் 6ஆம் இடத்துல சூரியனோடு புதன் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இவர்கள் எல்லாரையுமே குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் கடந்த காலத்தில் உங்கள் மேலே இந்த பொறாமை காரணத்தினால நமக்கு மட்டும் இவ்வளோ அறிவு இல்லையே, இவர் மட்டும் இவ்வளோ அறிவாக இருக்கிறாரு, இப்படி சம்பாதிக்கிறாரு, அப்படி சம்பாதிக்கிறாரேன்ட்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மீது கொஞ்சம் பொறாமை கொண்டு அதன் மூலமாக கடுமையான ஒரு பலன்களை இது உங்களுக்கு எதிர்பார்த்து உங்களை அப்படியே நெகட்டிவாகவே உங்களை பார்த்து உங்கள் மேலே பொறாமை கொண்டு எதிர்த்து கொண்டிருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு தீர்வுகள், திருப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் இந்த மாதம் உங்களுக்கு சோதனைகள் இருக்காது. சிலருக்கு கடல் கடந்த பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாநிலத்திற்கு பக்கத்தில் மாநிலத்துக்கு போகிறது, பக்கத்துக்கு மாவட்டத்துக்கு போகிறது, சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் மிகப்பெரிய அமைப்பாக இன்னும் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும். 7ஆம் இடத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்ச சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்ப்பார். இந்த உச்ச சுக்கிரன் ராசியை பார்ப்பது என்பது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக ஏற்படுகிறது. இந்த உச்ச சுக்கிரன் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக ராசியை உச்ச சுக்கிரன் 15ஆம் தேதிக்கு பிறகு வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் எண்ணம் செயல்படக்கூடிய, எண்ணங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, லட்சியங்கள் என்னன்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மை. கடந்த காலத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த குடும்ப குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை. பிரிஞ்சு போயிடலாம்ன்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே பிரிஞ்செல்லாம் போக வேண்டாம், சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள். கூட்டு தொழில் பிரியணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு பிரிய வேண்டாம் என்கின்ற அமைப்பு. குடும்பம் பிரிய வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு பிரியக்கூடாது என்கின்ற மனமாற்றம். தனி கொடுத்தனம் போயிடலாம், அப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம் நினச்சவங்க எல்லாருக்குமே சேர்ந்து இருப்பதன் மூலம் வாழ்க்கை வளமாக நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு கடன் தீரக்கூடிய, நோய் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தீராத வியாதி வந்துருமோ, அந்த வியாதி வந்துருமோ, இந்த வியாதி வந்துருமோ நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் கண்டிப்பாக அந்த வியாதி தீர்ந்துவிடும் என்கின்ற ஒன்று, ஆரோக்கியம் திரும்ப கிடைத்துவிடும் என்கின்ற அமைப்புகள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. கன்னிக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மார்ச் மாதம்.